இன்னும் இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். நீர் என்னை வணையும் போது பல முறை கெட்டு போனேன், உம் கரம் பிடித்த பின்பும் வெகு தூரம் விட்டு போனேன். நீர் என்னை வணையும் போது பல முறை கெட்டு போனேன், உம் கரம் பிடித்த பின்பும் வெகு தூரம் விட்டு போனேன். மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே, மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே. இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் உடைகிறேன். இயேசுவை பார்த்து சொல்லலாமா? உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். நீர் என்னை தொடணுமே, உம் கரம் என்னில் படணுமே. குயவனே நீர் என்னை தொடணுமே, உம் கரம் என்னில் படணுமே. எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே, அவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். உலகத்தின் பார்வையில் நான் அழுக்காக தெரிந்தேன் ஐயா, உந்தனின் பார்வையில் நான் அழகாக தெரிந்தேன் ஐயா. உலகத்தின் பார்வையில் நான் அழுக்காக தெரிந்தேன் ஐயா, உந்தனின் பார்வையில் நான் அழகாக தெரிந்தேன் ஐயா. எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே, அவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. இன்னும் உடைகிறேன். சொல்லுங்க, ஒப்பு கொடுங்க. I surrendered Lord, உம் கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். நான் இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். குயவனே நீர் என்னை தொடணுமே, உம் கரம் தினமெனில் படணுமே. குயவனே எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். உம் கரம் தினம் என்னில் படணுமே. எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே, அவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே, அவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. இன்னும் உடைகிறேன். ஆத்மார்த்தமாயிட்டு சொல்லுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லலாம். எத்தனை தடவைனால் உடைங்க ஆண்டவரே, ஆனா உங்க கரத்துல இருக்கணும். இன்னும் உடைகிறேன், கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். நல்ல கரங்களை தட்டி இயேசு ராஜாவின் நாமத்தை ஹல்லேலூயா ஹல்லேலூயா நல்ல சத்தமா துதி ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்ற ஏசாயா 64:8 சொல்லப்பட்டிருக்குது, இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க தான் என்னுடைய டாடி, நீங்க தான் எங்க அப்பா. ஆமென் சொல்லுங்களே, எல்லாரும் சொல்லுங்க. நீங்க தான் எங்க அப்பா, நீங்க தான் என் அப்பா, நீங்க தான் எங்கள் பிதா, நீங்க
You are my father. சத்தமா சொல்லுங்க, Father. நாங்கள் வந்து clay, நாங்க வந்து களிமண்ணா இருக்கிறோம். சொல்லுங்க, நாங்க களிமண்ணா இருக்கிறோம். சத்தமா சொல்லுங்க, களிமண்ணா இருக்கிறோம். நீர் எங்களை உருவாக்குகிறவர். சொல்லுங்க, நீர் எங்களை உருவாக்குகிறவர். நீர் எங்களை உருவாக்குகிறவர். நாங்கள் அனைவரும் அது கரத்தின் கிரியைகள். சொல்லுங்க, நாங்கள் அனைவரும் உடைய கரத்தின் கிரியைகள். சொல்லுங்க, நாங்கள் அனைவரும் உம்முடைய கரத்தின் கிரியைகள். சொல்லுங்க, நான் உம்முடைய கரத்தின் கிரியையா இருக்கிறேன். கை வச்சு சொல்லுங்க, நான் உம்முடைய கரத்தின் கிரியையா இருக்கிறேன். நான் உம்முடைய கரத்தின் கிரியையா இருக்கிறேன். குயவனே, குயவனே, சொல்லுங்க, குயவனே, ஒவ்வொரு நாளும் நீர் என்னை வணைந்து கொள்கிறீர். நீர் என்னை வணைந்து கொள்கிறீர். நீர் என்னை வணைந்து கொள்கிறீர். நீர் என்னை உருவாக்குகிறீர். உருவாக்குகிற தேவன். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? என் ஆண்டவர் அனுதினமும் ஏதோ ஒரு விஷயத்துல என்னை அனுதினம் உருவாக்குகிற கர்த்தர். உருவாக்குகிற கர்த்தர். யெகோவா சிட்கேனோ. ஹalleluya, 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 ஹalleluya. நிறைய இடத்துல பாருங்களேன், வேதத்துல ஆண்டவர் சொல்றாரு, குயவனை மையமாக வைத்து நிறைய செய்திகள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நிறைய வார்த்தைகளை தீர்க்கதரிசிகளோட கர்த்தர் பேசி இருக்கிறார். ஆமென். அவன் எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமாக மாறுவான். எப்போ ஒருவன் இவைகளை விட்டு தன்னை பரிசுத்தமாக்கி கொண்டால். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. நான் எஜமானுக்கு உபயோகமாகும்படி இப்பொழுது நான் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். எஜமானுக்கு உபயோகமாகும்படி நான் இப்பொழுது அவருடைய கரத்துல தரமாய் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். அவர் கரத்துல சொல்லுங்க, தரமாய் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஹalleluya, ஹalleluya. குயவனே, நீர் என்னை வணையுமே. நல்ல கைத்தட்டி தொடங்குமே. குயவனே, நீர் என்னை வணையுமே. ஆண்டவர் கரம் நம்ம மேல படட்டும். எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன். உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன். உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். நீர் என்னை வணையும் போது பலமுறை கெட்டு போனேன். கரம் பிடித்த பின்பும் வெகு தூரம் விட்டு நல்ல கைத்தட்டி. வணையும் போது பலமுறை கெட்டு போனேன். கரம் பிடித்த பின்பும் வெகு தூரம் விட்டு போனேன். மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே. மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே. இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன். உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். ஏசப்பாவை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன். உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் இன்னும் உடைகிறேன். அப்படியே எழுந்திருந்து சொல்லலாமா? இருக்கவே ஆசைப்படுகிறேன். குயவனே, நீர் என்னை வணையுமே. கரம் தினமென்னில் படணுமே. சொல்லலாமா? குயவனே, நீர் என்னை தொடணுமே. கரம் தினமென்னில் படணுமே. எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. அவர்களால் மதிக்கப்படுவேனே. இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன். உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன். உங்க கரத்தில் இருக்கவே
ஆசைப்படுகிறேன். உலகத்தின் பார்வையில் நான் அழுக்காக தெரிந்தேன் ஐயா, உந்தனின் பார்வையில் நான் அழகாக தெரிந்தேன். அறிக்கை செய்ய பார்க்கலாம். எத்தனை வயசு உங்களுக்கு ஆஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு நீங்க ஒருவேளை அழகு இல்லைன்னு நீங்க உங்களையே நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, அழகாக தெரிந்தேன் ஐயா. எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனோ, மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்படுவேனே. இன்னும் உடைகிறேன் நான், இன்னும் உடைகிறேன் உங்க கரத்தில் இருக்கவே, இயேசுவின் கரத்துல. இன்னும் உடைகிறேன் நான், இன்னும் உடைகிறேன் உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். குயவனே நீர் என்னை வணையுமே, உம் கரம் தினமென்னில் படணுமே. குயவனே என்னில் தொடருமே. Touch me Lord. நீர் என்னை தொடும். மலையிலிருந்து இயேசு இறங்கி வரும் பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை தொடும், என்னை தொடும், என்னை தொடும், சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொல்றான். இயேசு போய் அவனை தொட்டு அவனை டச் பண்ணி சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்றார். இன்னர் ஹீலிங்கும் வெளியில ஹீலிங் நடக்கட்டும், உள்ளான சுகமும் சரீரத்தில் ஒரு தெய்வீக சுகத்தை தருவதற்கு என் இயேசு போதுமானவராயிருக்கிறார். உடைகிறேன் நான், இன்னும் உடைகிறேன் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன் நான், இன்னும் உடைகிறேன் உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். நல்ல கைதட்டி கர்த்தர் நாமத்தை. தூயவனே நீர் என்னை வணையுமே, உம் கரம் தினமென்னில் படணுமே. உயவனே ஒவ்வொரு நாளும் என்னை தொட்டு வணைந்து கொள்பவரே, தினமென்னில் படணுமே. எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்படுகிறேன். எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. இன்னும் உடையனும் நான், இன்னும் உடையனும் உங்க கரத்தில் இருக்கணும். ஆசைப்படுகிறேன் இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன் உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். எஜமான் கரத்துல இருக்க எத்தனை பேருக்கு ஆசை? எஜமானனே உங்க கரத்துல நான் இருக்க ஆசைப்பா. எஜமானனே உங்க கரத்துல இருக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எரேமியா தீர்க்கதரிசியின் இடத்தில் ஆண்டவர் சொன்னார், நீ எழுந்து குயவின் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன்னு சொன்னாரு. எரேமியா தீர்க்கதரிசியும் அப்படியே எழுந்து குயவின் வீட்டுக்கு போனாரு. அங்க போகும்போது இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண் பாண்டம் அவன் கையில் கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாக செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடினால அதை திரும்ப வேற பாண்டமாக வணைந்தான் என்று சொல்லி எரேமியா பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த விஷயம் நடக்கிறது. அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எரேமியா கொண்டாகி சொல்றாரு, ஆண்டவர், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ? இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று ஆண்டவர் கேட்டார். எத்தனை பேர் ஆண்டவரை நீர் என்னை வணைந்து கொள்கிறவர்,
நீர் என்னை வணைந்து கொள்கிறவன் சொல்றீங்க. இயேசுவே நீர் என்னை வணைகிறவர். சத்தமா சொல்ல முடியுமா? எஜமானனே உங்க கரத்துல நான் இருக்கணும் ஆண்டவரே சொல்லுங்க. உள்ளங்கையில வரைந்திருக்கிறது வேற, உள்ளங்கையில வரைந்திருக்கிறது வேற, ஆனா அவருடைய கரத்துல நம்மளை வணைந்து கொள்வது வேற. உள்ளங்கையில இருந்தா குழந்தை என்ன பண்ணுவாங்க, வளர்ற வரைக்கும் உள்ளங்கையில வச்சு வச்சு பத்திரமா வளர்ப்பாங்க. ஆனா வணைவது என்பது அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது வணையப்படுகிறார்கள். உலகத்துக்குள்ளே போகும்போது பல காரியங்களில் வணைந்து கொள்ளப்படுகிறார்கள். அப்புறம் அந்த வெசல், அந்த பாத்திரம் கனத்துக்குரிய பாத்திரமாய் மாறிவிடுகிறது. அதே மாதிரி என் எஜமானன் கரத்துல நான் இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எஜமானனே, எஜமானனே, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எஜமானனே, உங்க மைண்ட கர்த்தர் பக்கமா திருப்பி சொல்லுங்க பார்க்கலாம். எஜமானனே, என்னை வணைந்து கொள்கிற எஜமானனே, என்னை வணைந்து கொள்ளும் எஜமானனே.